இறுதியா எனக்கு என்னன்னா இவர் எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணி வச்சிருக்காரு. எந்த மாதிரி மக்கள் தான் ஓட்டு போடுவாங்க? இவர் எங்க பிரச்சனை பண்றாரு? நீங்க ரசிகர்கள் பிரச்சனை பண்ண இடமே கிடையாது. ஒவ்வொரு வீடா போய் கதவை தட்டி பிரச்சனை பண்ணிருக்காங்க. என்னதான் பெர்சன்டேஜ் ஓட்டு வாங்குவாரு? ஓட்டா இப்படி கழிச்சுக்கோங்களேன். திமுக ஓட்டு வராது, அதிமுக ஓட்டு வராது, எம்ஜிஆர் ஓட்டு வராது, ரஜினி சார் ஓட்டு வராது, அதுக்கப்புறம் அஜித் குமார் அவர் ஓட்டுல வராதுன்றதை அவையில பத்திரிக்கை எடுத்து விட்டுருவாங்க. ஓட்டு போடா இன்னைக்கு சூர்யா சிவகார்த்திகேயன் யாரும் ஓட்டு வர போறது இல்ல. மிஞ்சி போனா திருஷா வீட்டு சந்தில 4 பேர் ஓட்டு போடுறாங்க. தமிழ் தேசிய ஓட்டம் வராது. தமிழ் தேசிய ஓட்டு வராது. எங்க நாம் தமிழ் கட்சியால பொழந்து கட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. கம்யூனிஸ்ட் ஓட்டு வராது, விடுதலை சிறுத்தை ஓட்டு வராது. சரி, இதை தவிர யாராவது ஓட்டு போடாத இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவங்க ஓட்டு இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா ஓட்டும் வளர்ந்துருச்சு. அந்த ஓட்டு இருக்குன்னா யார்ட்டும் போகாத ஓட்டு இப்ப சொன்ன ஓட்டலாம். யார் ரஜினி சார் எல்லாரும் எல்லாருமே இவங்க ஓட்டை நீ வம்பிழுத்து வச்சிருக்க. நீ வம்பிழுக்காத இடம் ஒண்ணு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு கத்தோலிக் சபையில இருந்து ஏதாவது ஒரு ஓட்டு சொன்னாதான் அது வரதே கஷ்டம். ஏன்னா அது திமுக ஒழிச்சிட்டு போயிருக்கான். அதுல இருந்து ஏதாவது 4 ஓட்டு விழுந்தா அதிசயம். அதை தவிர ஒட்டுமொத்தமா தமிழகத்துல அவருடைய படத்துக்கு எங்களுக்கு தெரிஞ்சு விற்கிற டிக்கெட்டோட எண்ணிக்கை சுமார் 6 ல இருந்து 7 லட்சம். அந்த 7 லட்சம் ஓட்டு வாங்கிடுவாங்க.